வீதியில் நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். நான் புலிகள் அமைப்பை சேர்ந்தவன் இல்லை. எனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அர்ஜுனா மன்றாட்டம். மற்றொரு செய்தியாக அர்ஜுனாவின் சமூக வலைதள கணக்குகள் ஆராயப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கின்றார். இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது நான் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளதால் எனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பான சம்பவத்தினால் என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியாத நிலை காணப்படுகின்றதாகவும் என்னை பேட்டி கண்டவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவனா என கேள்வி எழுப்பினார்கள். நான் இல்லை என பதிலளித்தேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இரண்டாவது கேள்விக்கான எனது பதிலை அவர்கள் வேண்டும் என்றே தவிர்த்துக் கொண்டுள்ளனர். இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். எனவே நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அஸ்கிரிய மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களை நேற்று சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சபாநாயகர், நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை, எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது என கூறினார். எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் அர்ஜுனா எம்பி கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்தை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகிறார். அவரது நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்திருக்கின்றார்.